உலகரி மார்த்தாண்டம் பிள்ளை ஒரு கர்நாடக வித்வான், சங்கீத வித்வான். கொஞ்சம் தன்னுடைய குலப்பெருமையை உயர்த்தி பிடிப்பவர், தன்னுடைய ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு நினைக்கிறவர், ஆச்சாரமானவர். அவருக்கு ஒரு பிள்ளைகள் இருக்குது. இளைய பையன், கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவன். அவன் ஒரு அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இன பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணும் அவரை காதலிக்கிறாங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். இது மார்த்தாண்டம் பிள்ளைக்கு தெரியுது. மார்த்தாண்டம் பிள்ளைக்கு கோபம். இது எப்போ நேரடியாக இந்த காட்சியை பார்க்குறாருன்னா, மகனும் அந்த பொண்ணும் ஒன்றாக சேர்ந்து விளையாடுறாங்க, காதலிக்கிறாங்க. காதலிக்கிற சீனை அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கண்டிக்கிறாரு. கண்டிக்கும்போது அந்த பொண்ணு என்ன செய்யுது, நீ தீண்டத்தகாதவ தானேன்னு அப்படி இந்த மார்த்தாண்டம் பிள்ளை கேட்ட உடனே, நான் தீண்ட தகுந்தவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய காதலனுடைய கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துரும். முத்தம் கொடுத்ததை பார்த்த உடனே பிள்ளைவாளுக்கு கோபம் பயங்கரமாயிரும். ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் தன்னுடைய உயர்ந்த ஜாதி பையனாக தன்னுடைய மகன் கன்னத்தில் முத்தம் கொடுக்குறதா அப்படிங்கிற கோபம் அப்படியே கொதிக்குது. அப்போ இந்த மாதிரி அப்பா கோபப்பட்டாருங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியுது. அதாவது காதலனுடைய அப்பா கோபப்பட்டாருங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியுது. காதலன்கிட்ட கேட்குது, என்ன நான் செஞ்சது தப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரம் அமைதி. இந்த பொண்ணு ஓஹோ அப்பா பக்கம் இந்த காதலன் சாஞ்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அப்படியே முழிக்குது, நம்ம கைவிடப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு முழிக்குது. ஆனால் அந்த காதலன் பச்சக்குன்னு இந்த கன்னத்தில் முத்தம் கொடுத்துருவார். முத்தம் கொடுத்த உடனே தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு, ஆகா நாம் அவருக்கு முத்தம் கொடுத்தோம், அவரை நமக்கும் முத்தம் கொடுத்தாரு, ஆக நம்ம காதலை ஏற்றுக்கிட்டாரு, அப்பாவை எதுக்குறாருங்கிறது சூசகமாக தெரிஞ்சிருது. சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு காட்சி. உன்னால் முடியும் தம்பிங்கிற படத்தில் ஒரு காட்சி. அந்த சீர்திருத்த பிள்ளையாக நடிக்கிறவர் நம்ம கமல்ஹாசன், உலகநாயகன். அந்த பொண்ணு சீதா. மார்த்தாண்டம் பிள்ளையா ஜெமினி கணேசன், காதல் மன்னன். இந்த படத்தை எழுதி இயக்குறவர் கே பாலச்சந்தர். ஆக இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக உலகநாயகன் கமல்ஹாசன் இன்று இல்லை, அன்றே, அதாவது மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இவங்கெல்லாம் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய கொள்கையை விதைத்தவர், பதித்தவர். அவரை பார்த்து இந்த மாரி செல்வராஜ் இயக்குனர் அவருடைய படம் வாழைப்படம் நன்றாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, பாராட்டியே இருக்கும். ஆனால் அதில் தன்னுடைய விஷமத்தனமான ஒரு கருத்தெல்லாம் அவர் திணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரோ இல்லையோ, அவரை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. வசூல் மன்னன் ரஜினிகாந்த் தான், அவர் தான், இவர் இல்லை, கமல்ஹாசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாருங்கிற ஒரு கோபம் உலகநாயகன் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. நாங்கள் அப்படித்தான் இருப்போம், அதே நிலையில் தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் மாரி செல்வராஜுடைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த பதிவை நான் சொன்னேன். திருந்திக்கங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இல்லை. அவருடைய படங்கள், வெற்றி பெற்ற படங்கள் நிறைய இருக்கு, சாதனை படங்கள். இவர் அளவுக்கு ஃபிலிம்ஃபேரில் அவார்டு வாங்கின ஒரு தமிழ் நடிகர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கமல்ஹாசன் அளவுக்கு ஃபிலிம்ஃபேரில் அதிகமான விருதுகளை வாங்கினவர் யாருன்னு சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சர்வதேச அங்கீகாரம் பண்ண நடிகர்கள் அதில் முதல்ல இருக்கிறவர் உலகநாயகன் கமல்ஹாசன். அதனால் அதை சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து இன்னொன்று, உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி ஒரு முடிஞ்சு போன, அதாவது அவருடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. அவரை கூப்பிட்றதுக்கு, அவரை நடிக்க கூப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை, அவரை டைரக்ட் பண்ண கூப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை. அப்படிப்பட்டவர் உலகநாயகன் கமல்ஹாசனை
அவரெல்லாம் அரசியலுக்கு லாயக்கு இல்லாதவர், அரசியல்லாம் அவரால் பண்ண முடியாது, அவரை மாதிரி தான் விஜயும் போகிறாரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா பிரபாகரன். இந்த அவர் வேலு பிரபாகரன் சொல்லிக்கிறாரு. இந்த வேலு இவருடைய பேர்னால இந்த தமிழ் இனமான தலைவன், விடுதலை வீரர், தன் இனத்தின் விடுதலைக்காக போராடி மாண்டாரே, வீர சொற்கு அடைஞ்சாரே, அந்த பிரபாகரனுக்கு இவர்னால் கெட்ட பேர் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவர் வச்சிருக்கிறதும் வேலு பிரபாகரன் தான், அவர் வெறும் வேலு பிரபாகரன் தான். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஒரு இமயத்துக்கும் ஒரு பரங்கிமலை குன்றுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அவருக்கும் இவருக்கும் உள்ளது. அவர் உலகநாயகன் கமல்ஹாசனை கிண்டல் பண்ணுறாரு, அரசியல் தெரியாது அப்படிங்கிறாரு. நீ 60 வயசில், அதாவது இவருடைய முதல் மனைவி ஒரு நடிகை, டைரக்டர், அவரோட வாழ்ந்தார். அப்புறம் என்னமோ தெரியல, கசந்தது, விலகி 2 பேருமே விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு 60 வயசில் ஒரு இளம்பெண் தேவையா கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில், தன்னுடைய படத்தில் நடித்த, அதாவது அரை நிர்வாணமாக நடித்த அந்த நடிகையை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவர் எடுக்கிற படங்கள் பூரா கடவுள் மறுப்பு படங்கள் தான். அதை பற்றி நம்ம ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது. ஆனால் காமம் மிகுந்த படங்களும் இவர் எடுத்தார். அதன் மூலம் பெண்களை இழிவுபடுத்தினார். பெண்கள் ஒரு காம பொருள் தான், ஒரு இச்சைக்கு உகந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்தினார். ஆனால் பேசும்போது இதெல்லாம் சொல்லுவார். என்னன்னா, பெண்கள் உயர்வானவர்கள், அவர்களை நீங்கள் இந்த காமங்கிறதுனால கட்டி போட்டிருக்கீங்க, அவங்கெல்லாம் ஃப்ரீயாக வரணும். அதாவது அவங்க எப்படி வரணும்னா, அந்த மேல்நாட்டில் கிரா இல்லாமல் நிர்வாணமாக நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடந்தால் தான் பெண்களுடைய முன்னேற்றமா. இப்படிப்பட்ட கருத்துடைய நீங்கள் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா? முதல்ல உங்கள் தகுதியை வளர்த்துக்கங்க. உங்களை யாருமே தமிழ்நாட்டில் சீந்தலை. தமிழ் திரைப்பட உலகம் உங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருச்சு. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் நடந்து தான் போகிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் உங்களால் எதுவும் செய்ய முடியலை, சிறந்த படங்கள் கொடுக்க முடியலை. நீங்கள் என்னமோ சொல்லுவாங்க, எதையோ பார்த்து எதையோ சொல்கிறேன், அது வேண்டாம், விட்டுருவோம். சரி, அடுத்து இப்போ நம்ம பிக் பாஸ், அதுக்கு யாருங்கிறத முடிவாயிருச்சு. விஜய் சேதுபதி தான், அவர் தான் தொகுத்து வழங்குறாருங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கேன். முதலில் பதிவு பண்ணது நான் தான். ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதாவது ப்ரோமோ ஷூட்டிங் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. 2 நாள் நடந்தது, 2 நாளில் எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னுமே அவங்க அஃபீஷியலாக அறிவிக்க வேண்டியது தான் பாக்கி. ஆக தொகுப்பாளர் யாருங்கிறத முடிவு பண்ணியாச்சு. இதனால் இந்த கலர்ஸ் டிவிங்கிறதுக்கு பிக் பாஸ் போகலை. பிக் பாஸை விஜய் டிவியே நடத்துது அப்படிங்கிற செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அடுத்து இன்னொரு கொடுமையான ஒரு செய்தியை இங்கே பதிவு பண்ணுறது நமது கடமைன்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆளும் மாநிலம். அங்கே பஹ்ரைச் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு கிராமம், சுற்றி காடுகள் சார்ந்த இடம். அங்கே இந்த ஓநாய்கள் தொல்லை ரொம்ப சாட்சி. இந்த ஓநாய்கள் இதுவரைக்கும், அதாவது இந்த 48 நாளில், நேற்று வரை முடிகிற இந்த 48 நாளில் 9 பேரை கொன்று இருக்கு. அதில் 8 பேர் குழந்தைகள். ஒரு குழந்தைய அவங்க அப்பா கண் முன்னாலேயே குழந்தையினுடைய குரல் வலையை கவ்விக்கிட்டு ஓநாய் ஓடுது. துரத்திட்டு போக முடியல அவர்னால. சுற்றிலும் ஓநாய்கள் தொடர்ந்து ஓடுது. இப்பேற்பட்ட கொடுமையான சம்பவங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறத உங்களுடைய பார்வைக்கு பதிவு செய்வது என்னுடைய கடமை. அடுத்து 23/9/2024 தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்குது. விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் வி சாலை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 84 ஏக்கர்கள் பரப்பளவில் இந்த மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிறத புஷி ஆனந்த் கோரிக்கையாக எழுதி கொடுத்துருக்காரு. இந்த செய்தியும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம யாருக்கும் எதிரிகள் அல்ல, எல்லா நடிகர்களும் நமக்கு வேண்டியவங்க தான். அந்த வகையில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரசிகர்களும் அதை புரிஞ்சுக்கட்டும். அப்புறம் இந்த கோட் படம், தளபதி விஜய் நடித்த கோட் படம்,
1500 தியேட்டர்களில் திரையிடப்படும், ஒரே நாளில் 1500 அந்த தியேட்டர்களில் திரையிடப்படும் அப்படின்னு ஒரு செய்தியை அந்த நிறுவனத்தின் அந்த கோட் பட தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் இருக்காங்கல்ல, அந்த நிறுவனத்தின் சார்பிலேயே சிலர் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த தியேட்டர் அதிபர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த உரிமையாளர்கள் சங்கத்தை நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, சாத்தியமே இல்லை சார், 1500 தியேட்டருங்க தமிழ்நாட்டில் கிடையாது, 1000 சில்லறை தான். அந்த தியேட்டர்களையும் இந்த படத்துக்கு ஒரே ஒரு ஊரில் இப்போ 2 தியேட்டர் இருந்துச்சுன்னா அந்த 2 தியேட்டர்லேயும் மற்ற படங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த படத்தை போட்டோம்னா எத்தனை நாளைக்கு சார் ஓடும்? அடுத்த நாள் குறைஞ்சிரும்ல. அப்போ என்ன பண்ணுறது? மற்ற படங்களுக்கெல்லாம் இது நாங்கள் இடம் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்களா? அந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அந்த மாதிரி திரையிடவும் மாட்டோம். வேணா மெஜாரிட்டி தியேட்டர்களில் அவங்க வெளியிடலாம், மற்ற தியேட்டர்களில் நாங்கள் அடுத்த படங்களை தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மல்டிப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மால்ஸ் தியேட்டர்கள் இருக்குல்ல, இப்போ அது அதிகமாகிடுச்சு. சிங்கிள் ஸ்க்ரீன் இருந்ததில்ல, ஒரே திரை உள்ள தியேட்டர்கள்லாம் நிறையா நம்ம ஊர்களில் இருக்குது. மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மெட்ராஸில் இருந்தது, இப்போ எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. இந்த எல்லா மல்டிப்ளெக்ஸையும் வாங்கினது யாருன்னு சொன்னால் பிவிஆர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த பிவிஆர் நிறுவனம் அகில இந்திய அளவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற நிறுவனம். இங்கே சென்னையில் ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குறையை சொல்லியிருக்காங்க, ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஒரு நடந்த கூட்டத்தில், அவங்க செயற்குழு கூட்டம் இந்த மாதிரி நடந்ததில் ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. எங்களுக்கு மிந்தியெல்லாம் படம் போடும் பொழுது, சிங்கிள் தியேட்டரில் படம் போடும்போது அவங்க எங்களுக்கு முன்பணம் கொடுப்பாங்க, நாங்களும் வாங்கிக்கிறோம், திரையிடுவோம், அப்புறம் அந்த கமிஷன் பேசிஸில் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும். ஆனால் இந்த மல்டிப்ளெக்ஸ் வந்த உடனே எங்களுக்கு முன்பணம் கிடைக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இப்போ தியேட்டரில் வருமானம் வருதில்ல, அந்த வருமானத்தில் உள்ள எங்களுக்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்குள்ள பணத்தை கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. இப்போ அந்த 3 வாரங்கிறது 3 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் வாங்குகிறோம். அந்த வட்டிக்கு வாங்கி படம் வாங்கும்போது நாங்கள் அந்த காலதாமதத்துக்கும் நாங்கள் வட்டி செலுத்தணும்ல. ஆக இந்த பிவிஆருங்கிற ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு நிறுவனம் எங்களை பணம் கொடுக்கறதில்ல, எங்களுடைய பணத்தை கொடுக்கறதில்ல, இழுத்தடிக்குது. நாங்கள் படத்தை கொடுக்குறோம், அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே தொகையை, எங்களுக்குள்ளே ஈவு தொகையை கொடுக்கணுமா இல்லையா? ஏன் 3 மாதமாக இழுத்தடிக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கோபம் எழுந்திருக்கிறது. இதுக்கு தீர்வு காணவில்லை என்றால் நாங்கள் வேறு விதமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவில் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான் அந்த உடல்நலம் சரியில்லாமல் நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ ஓரளவுக்கு என்னால் உட்கார முடியுது. நான் கீழே விழுந்து இடுப்பெலும்பு பாதிக்கப்பட்டேன், அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ அடிக்கடி பேசும்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத அழுத்தி சொல்லிக்கிட்டே இரு, அப்போ தான் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்னதன் பேரை என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.